அப்ப இது ஒண்ணு சொல்றேன். ஒரு சினிமா நடக்குது, 10 நிமிஷம் போட்டிருக்காங்க. எல்லாரும் ஒரு ஆடிட்டோரியத்துல உட்கார்ந்து இருக்கிறப்ப ஒரு எல்லாரும் வந்து ஸ்கிரீனை பாக்குறாங்க. ஸ்கிரீன்ல வந்து என்னன்னாக்கா மேல செவுத்தவே காமிக்கிறாங்க. 5 நிமிஷம் 6 நிமிஷம் செவுத்தவே காமிக்கிறாங்க. திருப்பி என்னடா ஒண்ணுமே ஸ்கிரீனே தெரியலையே அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா கடைசியில் அப்படியே போட்டோகிராஃபி கீழே இறங்குனாக்கா ஒருத்தர் வந்து அப்படியே படுத்திருக்காரு, மேல செவுத்தவே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க எவ்வளவு நேரம் பார்த்தாங்க? 10 நிமிஷத்துல 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ அந்த மேல இருக்க சவுட காமிச்சோன்னு உங்களுக்கு பொறுமை இல்லை. அவரு முடியாதவர். அவர் வாழ்க்கை முழுவதும் அப்படியே தான் செவுத்தை பார்த்துட்டே இருக்கும். அப்ப அவருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்றது நினைக்கிறப்ப என்ன ஆகும் வந்துட்டு அவர் வாழ்க்கை முழுவதுமே அதை காமிக்கிறதுக்காக தான் அவருடைய அந்த கணம், அந்த மனசுல இருக்கக்கூடிய வலி எவ்வளவு இருக்கும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக அந்த 5-6 நிமிஷம் அங்க மேல காமிச்சிட்டு கீழே காமிச்சு அவர் அப்படியே படுத்துட்டு இனிமேல் வாழ்க்கையில அவர் சாகுற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். இப்ப கூட பாருங்க அமர் சேவா சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இவரு இந்த அவார்டு வாங்கினார் பாருங்க வந்து பத்மஸ்ரீ அவார்டு. அவர் நம்ம திருச்சி ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. அதே மாதிரி பாலம் கல்யாண சுந்தரனார் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினாரு. அவர் திருச்சி ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. இப்ப அதே மாதிரி ஸ்கோப்புல சுப்பராமன் சொல்லி திருச்சியில இருக்காரு வந்து அந்த சேனிடேஷன் இருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவார்டு வாங்கினவங்களை கூட பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய சூழல்கள். அப்ப நம்ம வந்து நம்மளை தாண்டி யோசிக்கணும். இப்ப எறும்பு வந்து நான் யானை மாதிரி இல்லாம இருக்கேன்னு அது சொல்ல வேண்டியதே கிடையாது. எறும்பே முக்கியம் தான். எறும்புக்குன்னு ஒரு ரோல் இருக்கு, யானைக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. எந்த இதுக்குமே இந்த மாதிரி நமக்கு விளக்கம் வந்து ஆன்மீகமா நமக்கு புரியணும் வாழ்க்கையில. இல்லைன்னா எல்லாரும் எல்லாமே ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி அப்ப வந்து எலி வந்து ஒரு கதையை சொல்லுவாங்க வந்து பாத்தீங்கன்னா அது எலி வந்து அதனுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பேரு தான் சுதர்மம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னாக்கா நமக்கு அதுலதான் சந்தோஷம் கிடைக்கும். நம்மளுடைய பங்கு என்ன இருக்குன்னு பாக்குறப்பதான் இப்ப ஒரு இல்லாள் இருக்காங்கன்னாக்கா அவங்க சமைக்கிறதுலயும் அந்த டெஃப்டா ஹேண்டில் பண்றது, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்ல பெரிய பெரிய லெவல்ல அவங்க திங்க் பண்றது. ஒவ்வொன்றையும் நிறைய நேரத்துல எனக்கு பாத்தீங்கன்னாக்கா என் ஒய்ஃபுக்கு வந்து ஸ்டெடியா திங்க் பண்ண தெரியும். நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது முடிவு எடுக்கிறது நான் சிரமப்படுவேன் வீட்டுல எல்லாம். என் ஒய்ஃப் கரெக்டா சிம்பிளா சீவிட்டு அப்ப அதை நான் அது புரிஞ்சுக்கிட்டு அதை என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவேன். நான் யூ டூ இட், யூ திங்க் ஐ வில் ஃபாலோ யூ. நிறைய நேரத்துல நம்ம எல்லாருமே எல்லாத்துலயும் பெரிய ஆள் கிடையாது. இது நமக்கு முதல்ல நம்ம தெரியணும். பெரிய ஆளுகள் வந்து எல்லாருக்குமே சொல்றாங்க. நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து சிலது நான்லாம் நிறைய விஷயத்துல முட்டாள். அது ஐ வாண்ட் டு பி a fool only. இப்ப நான் சில விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணவே வேணாம்னு நினைக்கிறேன். அது சில பேர் பண்றவங்க மேலே ஏறி உட்காந்துருக்கோம், இல்லாட்டி அவங்களோட ஹெல்ப் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன லெவல்ல இங்க வேலை பார்க்குற எல்லாத்தையுமே இன்னைக்கு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காருனாக்கா அவங்க எல்லாம் அந்த லெவல்ல ஒரு பெரிய ஆட்கள் தான். அப்ப வந்து உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறப்ப அதுக்காக தான் கடவுள் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஸ்கில்ன்றது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு தெரியறத மதிக்கணும். வந்து இதுக்கெல்லாம் என்ன வேணும்னாக்கா அதுதான் நான் சொன்னேன், சப்ஜெக்டிவ் நாலேஜ் அண்ட் அப்ஜெக்டிவ் நாலேஜ். அப்ஜெக்டிவ் உலக சார்ந்தது, சப்ஜெக்டிவ் என்பது நம்மளை சார்ந்தது. நம்ம எப்படி வந்து நம்ம குழந்தைகிட்டே பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா கவுன்சிலிங்ல இதெல்லாம் நான் ஒரு உதாரணம் பார்த்திருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப ஸ்ட்ரெஸ் டெய்லி எனக்கு போன் பண்ணுவாங்க, வருவாங்க போவாங்க, எல்லாம் திருச்சியில இருந்து நிறைய பேர் இங்க வருவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இவர் சொல்ற மாதிரிதான், கலீல் ஜிப்ரான் சொல்ற மாதிரிதான், யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன். வாழ்க்கை வந்து உங்க மூலியமா பிரதிபலிக்குதுன்றது நம்ம தெரியறது இல்லை. ஒவ்வொரு பையங்களையும் வந்து ஃபோர்ஸ் பண்றோம் நம்ம. இதை நான் வந்து புதுக்கோட்டையில பாஸ்கல் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு, ஜுவனியல் ஹோம். நான் எப்போ இங்க வேலை பார்க்குற காலங்கள் எல்லாம் ஜுவனியல் ஹோம்லாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் போயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னாக்கா திருச்சியில ஒரு பையன் வந்து அந்த ஜுவனியல் ஹோம் இபி ரோட்ல இருக்கு, அங்க மகாராணி தியேட்டர்னு ஒண்ணு பக்கத்துல, அங்க நான் போவேன். அப்படி போறப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து அவங்க ஓன் பிரதரையே வந்து கில்லி, அது வந்து ஃபிராக்ட்ரிசைடுன்னு சொல்லுவாங்க. அப்ப அவன் என்ன பண்றானாக்கா அப்படி ஃபீல் பண்ணி அழுகாதனாலே கிடையாது நான் போற டைம்ல எல்லாம். அது காரணம் என்னன்னாக்கா அவங்க அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு சின்ன பையன் நல்லா படிப்பான் பண்ணுது. அப்ப நீ லாய்க்கு இல்லடா, வந்து நீ பிரயோஜனம் இல்லை, அவன் பாரு எப்படி படிக்கிறான், எப்படி அவன் பேரை காப்பாத்தல, இப்படி திருப்பி திருப்பி சொல்லி 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 என்ன ஆச்சுன்னாக்கா இன்டெரக்டா வந்து அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு ரைவல்ரி மாதிரி, சிப்ளிங் ரைவல்ரி இயற்கையாவே சொல்லுவாங்க, ஒருத்தர் போட்டி. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா சொல்ல ஆரம்பிச்சோம். என்ன ஆச்சுன்னாக்கா பையங்களுக்குள்ளேயே இப்ப யாரு வந்து இதுல கல்பிரிட் வந்து இது அந்த பையன் வந்து நவ் ஹி இஸ் ஆன் சின்ன ஏஜ்ல, அப்ப அடுத்த நிமிஷமே ரிவலைஸ் பண்ணிட்டான். அது இது மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் நிறைய நான் கேட்பேன். அப்ப நீங்க அந்த மாதிரி பாக்குறப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு நீங்க சினிமால பாக்குறத விட ரியாலிட்டி வந்து ரொம்ப இதா இருக்கும். நான் வந்து இந்த பாஸ்கர் ஸ்கூல்னு புதுக்கோட்டையில இருக்கிறதுல வந்து ஆனுவல் டேக்கு போனாக்கா அவங்க பாடுற பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்னு பாடுறாங்க. ஆனா என்ன பண்ண செவுத்துல தலைகள் தான் ஏறுவாங்க. அப்புறம் வந்து காளிய வந்து காலையில கோலம் போடுறவங்ககிட்ட அந்த காளியை வந்து அதை விற்கிறது, அதுதான் அவனோட வேலை. சின்ன வயசுல என்ன ஆயிடுச்சுனாக்கா அவங்க அம்மா வந்து குடிச்சிட்டு வந்து அவங்க அப்பா வந்து அடிக்கிறத பார்த்து பார்த்து பழகி மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப அவன் வந்து அந்த மாதிரி தெஃப்ட் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜுவனியல் டெலிக்வென்ஸ் ஒவ்வொருத்தரோடையும் சரி, புரோக்கன் ஃபேமிலின்னு இருக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல வந்து எய்தவன் ஒருத்தன் இருக்கப்ப நம்ம அம்ப நோக்கணும். இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை பாக்குறப்ப எப்படி வந்து ஒரு உலகத்தை ஒட்டு மொத்தமா இப்ப வந்து இவரு பாத்தீங்கன்னா நம்மளும் நம்ம குழந்தைகிட்ட அன்பா இருக்கிறதுக்கே யோசிக்கணும்.
இப்ப சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அன்னைக்கு போட்டிருந்தாங்க பாத்தீங்கன்னா 2 குழந்தைகள் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய 2 பெண் குழந்தைகளை வந்து பக்கத்துல வச்சுட்டு இவங்க வந்து மை சில்ட்ரன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றதுக்குள்ள என்ன மாதிரி அனுப்புவாங்க. நிறைய பேர் உலகத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா அதெல்லாம் நம்ம பழகணும். நம்ம வந்து நம்ம உலகத்துக்குள்ள நம்ம சம்பாதிக்கிறத வச்சுட்டு நம்ம வாழ்றத வந்து டிஃபைன் பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா டெஃபினிஷன் என்பது நம்மளை வந்து லிமிட் பண்ணிடும். டிஃபைன் பண்ணாம பார்டர்லெஸ் டெரிட்டரியில வந்து அப்படி அன்புன்னா என்னது, அது வந்து எல்லாருக்கும் எப்படி கொண்டு போறது கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு தனி மனுஷனும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடியவங்களும் சரி, ஸ்டாஃபா இருக்கவங்களும் சரி, ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம்னா இன்னும் உங்க திறமையை காமிங்க, படிங்க, திங்க் பண்ணுங்க, பேசுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க. நிறைய ஃபார்ம் இருக்கு. இப்ப ஜூனியர் சேம்பர் இருக்கு, ரோட்டரி இருக்கு. உங்களுடைய அந்தஸ்தை வந்து அங்க போய் கூட நீங்க திறமையை காமிச்சு அங்க ஒரு ரோலுக்கு வரலாம். நீங்க நான் வந்து கவர்னர் ஆனேன்னு சொல்லலாம், நம்ம ஒரு அதே மாதிரி வந்து ஒரு பிரசிடென்ட் ஆனேன்னு சொல்லலாம். இது யாரு வேணாலும் போய் ரோட்டரி இந்த மாதிரி இதுல எல்லாம் ஜாயின் பண்ணோம்னாக்கா சில ரோல்ஸ் கிடைக்கும். நம்ம ஆபீஸ்ல கிடைக்காத, ஏன்னா ஆபீஸ்ல எல்லாம் நிறைய நேரத்துல நம்ம திறமைக்காக வந்து ஒரு லிமிட் பண்ணாது, ஒரு ஹைரார்கின்ற ஒரு பாலிசி ரெக்ரூட்மெண்ட் பாலிசி, அதுல எல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் சில இடங்கள்ல யூ கேன் க்ரோ. அதனால யாரையுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நோ ஒன் கேன் ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் க்ரோயிங். அது எல்லாம் அட்வர்சிட்டி ஒன்லி கேன் ரியலி மேக் யூ. அந்த யாரா நீங்க சொன்னீங்களே அதுக்கு சொல்றேன் நான் வந்து லைஃப் வந்து இஸ் ஒர்த் லிவிங். அதை வந்து நம்ம கொஞ்சம் சப்ஜெக்டிவா புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்டாஃப்ல ஒருத்தர் கூப்பிட்டு பேச வைக்கிறது, அவங்க எப்படி இன்னொன்னு சொல்றேன், இந்த டிசபிலிட்டிக்கு நான் ஒவ்வொரு மாதமும் ஒண்ணு பேசுறேன்னு சொல்லி பாருங்க டிச்சில. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, என்னைய வந்து அவர் கண் பார்வை இல்லாத, அவர் ஸ்டெனோகிராஃபரா இருக்காரு பேங்க்ல. அவரு பேச சொல்றாரு, சார் எங்க பேங்க்ல கண் பார்வை இல்லாதவங்க நான் ஒரு ஆள் தான், மற்ற 4 பேர் ஸ்டெனோ இருக்காங்க. ஆனா எங்க மேனேஜர் வந்து என்னை தான் கூப்பிடுவார். காரணம் என்னன்னாக்கா வெரி ஸ்ட்ராங் இன் இங்கிலீஷ். அப்ப நான் ஒரு 4 வரி சொல்லிட்டு விட்டுருவாரு, நான் எல்லாத்தையும் ஃபுல்லா நிரப்பி நான் அவருக்கு இது பண்ணி கொடுப்பேன். நானு ஐ மீன் நாட் கேப்பபிள் அண்ட் யூ ஆர் கேப்பபிள் சார். அதுக்காக தான் இங்க உங்களுக்கு கூப்பிட்டேன்னு நான் சொல்லுவேன். வேற யார மணி ஏதோ சொல்ல நினைக்கிறாரு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. நிறைய நான் பேசிட்டே இருக்கேன். நானும் ஒண்ணும் இல்லைங்க சார். யூஸ்வலா வந்து ஒரு ஒரு மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன கட்டம், ஒரு கட்டத்துக்குள்ள போட்டு நம்மளோட டியூட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீட் பாக்குற ஒரு ஸ்டாஃப் இருக்காங்கன்னா அந்த கட்டம் இருக்கு, அந்த கட்டத்துக்குள்ள நான் ஒர்க் பண்ணிப்பேன், பக்கத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் கேர் அபவுட் அதர்ஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி இல்லாம அந்த அந்த ஸ்கொயருக்குள்ள இருந்து நம்ம வெளியே வந்தாதான் ரியலா ஜாப் சாட்டிஸ்பாக்சன்ங்கிறதே கிடைக்கும் சார். சோ அது உங்களோட ஸ்பீச் தெரியுதுங்க சார். அதாவது நம்ம ஈவினிங் நம்ம அந்த ஆபீஸ் விட்டு வெளியே வரும்போது வந்து நம்மளோட ரொட்டீன் ஒர்க், மேடம் சொன்ன மாதிரி பிஆர் ஆகட்டும், வாட் எவர் இட் மே பி த ரொட்டீன் ஜங்க் இருந்தா கூட அதை தாண்டி இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், இதை தாண்டி நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு 2-3 பேர்த்தோட முகத்துல ஒரு ஸ்மைலுக்கு காரணமா இருந்திருக்கேன் அப்படின்னு வரும்போது வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃபிளை பறக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் சார். அதை வந்து அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவத்தை நம்ம இப்ப புதுசா ஜாயின் பண்ற ஆபீசர்ஸ் ஆகட்டும், அந்த ஸ்டாஃப் ஆகட்டும், எல்லாத்துக்கும் நம்ம உணர வச்சிட்டோம்னா போதும் சார். டெஃபினட்டா